ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் anitha jegankumar விவசாயி மகள் சேனலில் இருந்து. இன்றைக்கி என்னோடய சண்டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. சண்டே மார்னிங் நாங்கள் வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து நைட்டு ஃபுல்லாக படம் பார்த்துட்டு சாட்டர்டே வீக்கெண்ட் இல்லையா, ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 o'clock தான் வந்து நாங்கள் எந்திரிப்போம். எந்திரிச்சு என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு காஃபி வந்து குடிப்போம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்துக்குவேன். இல்லைன்னா சில சம்டைம்ஸ் அதையுமே ஸ்கிப் பண்ணிடுறது. ஏன்னா மத்தியானம் வந்து ஹெவி லஞ்ச் அப்படின்றனால. இன்றைக்கி ஒரு குட்டியாக நம்ம கார்டன் வந்து எந்த நிலமையில் இருக்குது மழைக்கு அப்புறம் அப்படின்றத வந்து ஒரு அப்டேட் பண்ணலான்றதுக்காக காமிச்சிருக்கேன். லாஸ்ட் பிளாக்கில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது நம்மளுடைய தோட்டம். ஃபுல்லாக மழைக்கு வந்து எங்கெங்கேயோ இருந்த அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இழுத்துட்டு வந்துடுச்சு தண்ணியில். ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் இனிமேல் தான். ஸோ இது எலுமிச்சை வந்து நல்லா இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நல்ல சன்ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பைரவன்லாம் அந்த பக்கம் நிற்கிறான் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி மழை பெஞ்சதுக்கு அதுக்குமா அந்த பாருங்கள், ஒரே ஒரு முருங்கைக்காய் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் அந்த மரத்தில் வந்திருக்கு. ஸோ மழை பெஞ்சனாலேயே எல்லா மரமும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவே இருக்குது. அந்த தண்ணி கூட இன்னுமே அப்படி இப்படி இருக்குது பாருங்களேன். தேங்காய்லாம் நிறைய உதிர்ந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரே இடத்துல போட்டுட்டு வாழை வந்து இப்போ தான் வந்து நட்டு வச்சுருக்கோம். அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இலையெல்லாம் பெருசு பெருசாக போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து தென்னை மரத்தில் தேவையில்லாத அந்த இலையெல்லாம் வெட்டி விடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சண்டே அப்படின்னாவே நான்வெஜ் இல்லாமல் யாருக்குமே சாப்பாடு இறங்காது. அதே சேம் ஃபேமிலி தான் நானும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான் வந்து வாங்க போகிறோம். எப்பயுமே மட்டன் சிக்கன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சம்மர்னால் மேக்ஸிமம் வந்து ஃபிஷ்ஷு தான் வந்து வாங்குகிறோம். மற்ற எதுவுமே வாங்குறதில்ல. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிடைக்கும். கம்மா மீன், குளத்து மீன், அப்புறம் வந்து கடல் மீன் எல்லாமே கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடல் மீன் தான் வந்து வாங்குவோம். இன்றைக்கி என்ன ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, முரல் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெலை மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக தீர்ந்துடுச்சு. இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெலை மீன் பார்ப்போம். அது இல்லை அப்படின்னா முரல், ஊளி அந்த மாதிரி போயிடுவோம். இன்றைக்கி முரல் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டுருக்கோம். ரெண்டுமே குழம்புக்கும் பொரியல் ரெண்டுக்குமே வந்து ஃப்ரைக்கும் இதுவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 4 ஃபிஷ் வந்து வாங்கியாச்சு. இன்றைக்கி இங்கே அத்தை மாமா வேறு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே வந்து வாங்கியிருக்கோம். குழந்தைங்க வந்து ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடுவாங்க, மித்ராவும் நவியும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காகவே நல்ல மீன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபிஷ்ஷை வந்து நான் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காலையிலேயே வந்து எந்திரிச்சோடனே துணி போட்டு விட்டாச்சு மிஷினில். ஸோ அதை வந்து காய போட்டுடலாம். ஏன்னா நம்ம மீனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காய போட்டோம்னா நம்ம கையில் இருக்கிறதே வந்து அது ட்ரெஸ்லேலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து நல்லா வெயில் வர்ற முன்னாடியே காய போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து காய போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிடலாம். வெளியில் வந்து ஒரு சிங்க் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நான் எப்போயுமே நான்வெஜ் வாங்கினாவே க்ளீன் பண்ணுவோம். இங்கே பைரவனுக்கு இங்கே தான் வந்து பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காகவே பர்மனெண்ட்டாக இங்கே ஒரு சிங்க் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே தான் வந்து எப்போயுமே வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ரொம்ப பொறுமையாக எப்போயுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ எப்போயுமே அதாவது பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபிஷ்ஷு வந்து நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு குழம்புமே வந்து நல்லாயிருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல். ஸோ அதுக்காகவே வந்து கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூளில் கொஞ்சம் நேரம் நல்லா அலசி எடுத்துட்டு லாஸ்ட்டாகவும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருவேன். பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நிறைய வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே கழுவி முடிச்சுட்டு மிச்சிருக்க மஞ்சள் தூளையும் வந்து அதில் போட்டு நல்லா வந்து நான் குளிக்க வச்சுருவேன். என்னோடய சண்டே ரொட்டீன் இப்படி தான் போகும். ஏதாவது நான்வெஜ் வாங்கினா அதை க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக துணி துவைக்கிறது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் போகும். ஏன் இந்த சண்டே மட்டும் இவ்வளோ வேலை இழுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, சண்டே வந்து என் ஹஸ்பண்டு அப்புறம் வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க.
ஸோ அதனால் குழந்தைங்கள வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம். மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா பாப்பாங்க இருக்கிறனால நம்மளை வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அவங்களும் வந்து விளையாடவும் மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணுறது, மற்ற ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா சண்டே வந்து கமிட் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பைரவனுக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த குக்கரு, அந்த அவங்களோட பிளேட்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை வச்சுருந்தோம். ஒரு அக்கா வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துச்சுன்னா அப்படின்றனால அவங்க வரதில்லை. ஸோ எல்லா ஒர்க்குமே நானும் அம்மாவும் தான் வந்து பார்த்துக்குறோம். ஸோ இப்படி பண்ணுறனால எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது, நம்மளே ஒர்க் பண்ணுறனால. ரெண்டாவது வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு வேலை இல்லைன்னா கூட நம்ம ரொம்ப சோம்பேறி ஆயிடுவோம் இல்லையா. இப்போ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஈ வந்துடும். ஸோ அதுக்காக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நிமைல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ பெனாயில் ஊற்றுவாங்க, பட் நான் வந்து நிமைல் ஊற்றிருக்கேன். ஸோ அதை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல சன்லைட் வரனால இங்கே எந்த ஸ்மெல் எதுவுமே வராது. இருந்தாலுமே வந்து நான் அந்த இடத்துல வந்து ஊற்றி விட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து இன்றைக்கி குழம்பு வச்சாங்க. எல்லாமே அம்மா தான் செஞ்சாங்க. நான் க்ளீனிங் வேலை மட்டும் நான் பார்த்துட்டேன். சமையல் எல்லாமே அம்மா பார்த்துட்டாங்க. ஸோ ஃபிஷ் குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டோம் மதியானம் நிம்மதியாக. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து ஒரு தூக்கம் வரும். ஸோ அந்த தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து இன்றைக்கி ஏதாவது பண்ணலாம், க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது நம்ம டெய்லியெலாம் க்ளீன் பண்ண முடியாது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை பார்க்குறது, அப்படியுமே இருக்கிறதுனால டெய்லியெலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அதில் போட்டிருக்க அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றிட்டு வேறு பேப்பர் எடுத்து வைக்கிறது, அப்புறம் வந்து அந்த ஆயில் கேன் எல்லாத்தையும் எடுத்து வந்து நீட்டாக வந்து தொடச்சி வைக்கிறது, அப்புறம் அங்கங்கே எண்ணெய் பிசுக்கு அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன். முடியாத பட்சத்துக்கு சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து ஃபுல்லாக இழுத்து போட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நைஃப் வச்சுருக்க ரேக் அது எல்லாத்தையுமே எடுத்து எல்லா நைஃபு, சிசர்ஸ் அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக வந்து தொடச்சி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மதியானம் வந்து நம்ம ஃபிஷ் வந்து எல்லாமே சமைச்சனால நிறைய ஆயில் வந்து அங்கங்கே சிதறி இருக்கும். ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி அடுப்பு எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் வந்து மண்டே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்ல. ஸோ அதுக்காக அன்றைக்கே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். மத்தியானம் என்னோடய தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வைப் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் வந்து ரெடி பண்ணுவோம். என்ன அப்படின்னா கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் கிளீனர் எதுவாக இருந்தாலும் இந்த உப்புக்கல்லோடு சேர்த்து நீங்கள் வந்து வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது எதுக்கு உப்புக்கல் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து வராது. இந்த சம்மர் டைமில் ஈயும் எறும்பும் தான் வந்து அதிகமாக வரும். நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே அந்த இடத்துலலாம். ஸோ இந்த மாதிரி உப்புக்கல் ஆட் பண்ணி இது பண்ணுறதுனால சுத்தமாகவே வராது. அந்த மல்டி பர்பஸ் கிளீனர் இல்லாதவங்க வந்து மஞ்சள் தூளை மட்டும் கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து உப்பு, மஞ்சள் தூள், தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈயே வராது. ஸோ என்ன லாஸ்ட்டில் வந்து கிச்சன் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த க்ளீனர் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகிரும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம். சிம்னி க்ளீன் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம், அந்த அப்புறம் மிக்ஸி, எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப ஆயிலாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். லாஸ்ட் வீடியோவில் கூட யாரோ வந்து ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிச்சனில் இருக்க ஸ்டெயின்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு அதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வைப் பண்ணி வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டவ் தான். ஸோ எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதுவும் வந்து நான்வெஜ் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் ரொம்பவே வந்து எண்ணெயாக இருக்குது, ஆயிலாக இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக வந்து இதே சேம் சொல்யூஷன் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கரை எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன க்ளீனர் எடுத்திருக்கேன் அப்படின்னா நிமையிலும் சால்ட்டும் வந்து எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா மித்ரா வந்து நான் வந்து ப்ரெஷ் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் வந்துட்டு ஓகே நீ பண்ணுமா, நீ பெரிய அக்காவானோடனே நான் வந்து பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே நீ அக்காவானதுக்கப்புறம் நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் எல்லா விஷயங்களுமே வந்து கற்றுக்குவாங்க இந்த வயசுலேயே. ஸோ நான் வேலை பார்க்கும்போது சில டைம் வந்து மித்ராவே வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து இது என்ன அது என்னன்னு வந்துட்டு என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுப்பேன் அவளுக்கு, இப்படிலாம் இருக்கணும், நம்ம வந்து நீட்டாக வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொரு விஷயமும் வந்து மித்ரா பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அவளும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணுவாள். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவளோட லஞ்ச் டவல் வந்து அவளே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அழகாக அவளே வந்து செஞ்சுக்கிறா. ஸோ நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும். அது என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுவும் பொன் குழந்தைங்க அப்படின்றனால இப்போ இருந்தே அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்து பழக்கு. நான் வந்து அந்த மோட்டிவேஷனில் சொல்லலை, உனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு குழந்தைங்கள வச்சுக்கோ, நாளை பின்ன சொல் பேச்சு கேட்குற மாதிரி வச்சுக்கோ, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீ சொல்லிக் கொடு, அதனால் பிரச்சனையே இல்லை, பொண்ணுங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, நான் அந்த மோட்டிவேஷனில் சொல்லலை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். அது கண்டிப்பாக உண்மை. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ சின்ன சின்ன ஒர்க் கொடுத்துட்டே இருந்தோன்னா அவங்களும் சில விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சிம்னியை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சிம்னியுமே இன்றைக்கி சேர்த்து தான் க்ளீன் பண்ணேன். அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணலை. பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ரொம்பவே க்ளீனாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து இன்னும் கரெக்டாக 4 o'clock ஆகிடுச்சு. 1 o'clock வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை வந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி 4 o'clock ஆகிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம் அப்படின்னா தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். மதியான தூக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் போட்டுரும். எனக்கு வந்து செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து வெயிட் போட்டுருச்சு. நான் அதை எப்படியாவது கம்மி பண்ணணுன்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணலான் இருக்கேன். நான் ஒரு சீடு வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம காலையில் காய போட்ட துணி எல்லாம் கூட காஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்னும் வேலை வந்து முடியலை. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, லேடிஸ் எல்லாருமே. இதை வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி. ஸோ நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு, எடுத்து மடித்தும் வச்சாச்சு. அப்படி நானும் போய் ஒரு குளியலை போட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் இல்லையா, ஸோ பாப்பாவுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருக்கும். ஸோ அவளை வந்து நான் எப்போயுமே சண்டே ஈவினிங் தான் பண்ண வைப்பேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே அதே சேம் மூடோடையே ஸ்கூலுக்கு வந்து சமத்தாக கிளம்பிடுவா. இன்றைக்கி 2 days லீவ் இல்லையா, சாட்டர்டே சண்டே. ஸோ அதுக்கு வந்து ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர்ஸை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து ஒயில்டு அனிமல்ஸை வந்து மார்க் பண்ணுற வேலை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மித்துக்குட்டிக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவள் சமத்துக்குட்டியாக பண்ணுவாள். அதை நீங்கள் பின்னாடிலாம் பின்னாடி எவ்வளோ அழகாக வந்து அவளே பேசிட்டு எழுதுறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சண்டே ரொட்டீன் வந்து இப்படி தான், க்ளீனிங், குழந்தைங்கள பார்த்துக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அம்முக்குட்டி, இது ஒயில்டு அனிமல்ஸ்லாம் எது? வீட்டில் இருக்கோம். சரி ஓகே, டொமஸ்டிக் அனிமல் ஓகே. நான் சொல்கிறது ஒயில்டு அனிமல்ஸ்லாம் எதெல்லாம் ஒயில்டு அனிமல்ஸ் சொல். சூப்பர். ரவுண்ட் பண்ணுங்க. குட் ஜாப். நெக்ஸ்ட் எது ஒயில்டு அனிமல்? வெரி குட்.
Good job. Then next. Gorilla. Very good. Round the gorilla. Good job. கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் வரும். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாக், மோட்டிவேஷன் விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.